கடலுக்கு மிகப்பெரிய சுற்றுச்சூழல் மாசுபாட்டை ஏற்படுத்தும் எண்ணெய் கசிடுகளை அகற்றுவது குறித்தான மாபெரும் பயிற்சி ஒத்திகை சென்னையில் நடைபெற்றது. கடலில் செல்லும் கப்பல் ஒன்று தீப்பிடித்து எரிவதில் தொடங்கி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்த எண்ணெய் கசிடுகளையும் அகற்றும் பணி வரை ஒத்திகை பயிற்சி தத்ரூபமாக காண்பிக்கப்பட்டதை பற்றி விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. இந்திய கடற்பரப்பின் வழியே ஒரு நாளைக்கு 6000க்கும் மேற்பட்ட கப்பல் மற்ற பகுதிகளுக்கு செல்லும் நிலையில் எப்போதும் எண்ணெய் கசடு வெளியேறலாம் என்கிற நிலையில் இந்திய கடலோர காவல்படையின் சார்பில் எண்ணெய் கசடுகளை அகற்றும் மாபெரும் ஒத்திகை பயிற்சி 2 வருடங்களுக்கு ஒருமுறை நடத்தப்பட்டு வருகிறது. அதன்படி 10வது பதிப்பாக 2 நாட்கள் சென்னை கடற்கரை பகுதியில் நடத்த திட்டமிடப்பட்ட ஒத்திகை பயிற்சி திங்கட்கிழமை தொடங்கியது. சௌரியா என்னும் இந்திய கடலோர காவல் படையினரின் கப்பல் உதவியோடு கடலில் 10 நாட்டிக்கல் மைல் தொலைவு வரை எண்ணெய் கசடுகளை அகற்றும் பயிற்சி நடத்தப்பட்டது. கப்பல்களில் இருந்து கடலில் கசியும் கசடுகளை அகற்றுவது குறித்த ஒத்திகை செய்து காண்பிக்கப்பட்டது. எண்ணெய் கசடுகளை அகற்றுவதற்கு பாரம்பரிய முறைகளுக்கு மாற்றாக எண்ணெயை மட்டும் உறிஞ்சி எடுக்கும் கப்பல், மிதவை ஸ்கிம்மர் மற்றும் பூம் மூலமாக பிரித்தெடுக்கும் தொழில்நுட்பம் உள்ளிட்டவை பயிற்சி ஒத்திகையில் நிகழ்த்தப்பட்டது. The southeastern coast of Sri Lanka. Motor tanker was carrying 270,000 tons of oil from Kuwait to Paris. The BCP bank drop operation may have to be carried out multiple times depending on the surface. ஒரு கப்பல் தீ விபத்தில் சிக்கினால் தீயை அணைத்து கப்பலில் உள்ளவர்களை மீட்டு எண்ணெய் கசடுகளை அகற்றும் பயிற்சி தத்ரூபமாக செய்து காண்பிக்கப்பட்டது. கடலோர காவல்படையின் பல்வேறு விதமான கப்பல்கள், இந்திய விமானப்படையின் சேத்தட், டோனியல், ஹெர்குலஸ் உள்ளிட்டவைகள் மீட்பு பணியில் ஈடுபட்டன. கப்பலில் தீ விபத்து ஏற்பட்டால் தண்ணீரை பீச்சி அடித்து அணைப்பது போன்று கப்பல்கள் அணிவகுத்து வந்தன. எதிர்பாராத நேரத்தில் மீனவர்களின் படகு விபத்தில் சிக்கி மீனவர்கள் கடலில் தத்தளிக்கும் சூழல் ஏற்பட்டால் நீண்ட தூரத்தில் இருந்து அவர்களை கண்காணித்து ட்ரோன் மூலம் மீனவர்களை மீட்கும் புதிய மீட்பு ஒத்திகை முதன்முறையாக இந்த ஆண்டு செய்து காண்பிக்கப்பட்டது. இதேபோல் சென்னை மெரினா கடற்கரை பகுதியில் சென்னை மாநகராட்சி, இந்திய கடலோர காவல்படை, தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம், பேரிடர் மீட்பு படை, தீயணைப்புத்துறை, மீன்வளத்துறை உள்ளிட்டவை இணைந்து எண்ணெய் கசிவின் போது மேற்கொள்ளும் தடுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. எண்ணெய் கசிவானது மெரினா கடற்கரையோரம் வந்து ஒதுங்கினால் மாநகராட்சி சார்பில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து விளக்கப்பட்டன. இதேபோன்று ஹெலிகாப்டர் மூலம், கயிறு மூலம் இறங்கி கடற்படை வீரர்கள் எண்ணெய் கசிவு கப்பலில் இருப்பவர்களை மீட்பது உள்ளிட்டவைகள் குறித்து ஒத்திகை நடைபெற்றது. எண்ணெய் கசிவுகள் அதிகமாக உள்ள பகுதிகளில் ட்ரோன்கள் மூலம் டிஸ்டம்பர் தெளித்து எண்ணெய் மாசு கட்டுப்படுத்தப்படுவதாகவும், கடலோர காவல்படையின் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு பிரத்யேக 2 கப்பல்கள் இந்தியாவில் உருவாக்கப்பட்டு வருவதாகவும், அடுத்த ஆண்டு அவை பயன்பாட்டிற்கு வந்தால் எண்ணெய் கசடுகளை நம்மால் விரைவில் வெளியேற்ற முடியும் என்றும் தெரிவித்துள்ளார் இந்திய கடலோர காவல்படையின் பொது இயக்குநர் பரமேஷ் சிவமணி. சமீப காலமாக கடல் வளத்திற்கு அதிக பாதிப்பை ஏற்படுத்தி வரும் பிளாஸ்டிக் கழிவுகளை அகற்றுவதற்கான செயல் திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இந்திய கடலோர காவல்படை தெரிவித்துள்ளது. பூமியின் ஆச்சரிய குறி கடல். மெல்லிய ஓசை, இதமான காற்று, வரி வரியாய் அலைகள் என கடலின் அழகை ரசிக்காதோர் உலகில் உண்டா?
தரையில் வாழும் மனிதனுக்கு கடலை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலும் கடலில் ஏற்படும் மாசுபாட்டை குறைக்கும் வகையிலும் கடலோர காவல் படையினரின் சார்பில் இந்த ஒத்திகை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சிக்காக ஒளிப்பதிவாளர்கள் ஜிந்தா மற்றும் சுதர்சனுடன் வங்கக்கடலில் இருந்து மணிவண்ணன்.